ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் திருச்செந்தூர் போனது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். திருநெல்வேலியிலேருந்து தான் திருச்செந்தூர் போகிறோம். என்னோடய தங்கச்சி வீட்டிலேருந்து தான் போகிறோம். நான் எப்போதுமே நாங்கள் வந்து திருச்செந்தூர் போனோம் அப்படின்னாலே ட்ரெயினில் தான் போவோம். பஸ்ஸில் போகிறத விட ட்ரெயினில் போனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், நிறைய இடங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் தான் போவோம். ட்ரெயினில் போகிறதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கோம். யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான், என்னோடய தங்கச்சி பசங்க, என் பொண்ணு, நாங்கள் எல்லோரும் தான் போகிறோம். ஹஸ்பண்டுக்கு வந்து லீவ் கிடைக்கலங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க, அண்ணாவை எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிங்க, பையனை கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிங்கன்னு. பையன் வந்து +2 படிக்கிறான், அவருக்கு லீவே கிடைக்காது. அதனால நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். ட்ரெயின் ஏறிட்டோங்க. ட்ரெயினில் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா சரியான கூட்டங்க. அதனால் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. நாங்களே நின்றுட்டு தான் வந்தோம். கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம், கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம், அந்த மாதிரி தான் வந்தோம். இப்போ வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. ரூம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சாமியை போய் பார்த்துடலாம், கடற்கரைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனி, ஞாயிறு எல்லாமே நல்ல கூட்டம் இருக்கும். சஷ்டி, கிருத்திகை, இந்த மாதிரி பௌர்ணமி, இந்த மாதிரி நாட்களில் ரொம்ப கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டம் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாமியை பார்க்க போகணும், முருகரை பார்க்க போனோம் அப்படின்னா கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா கோயிலுக்கும் நம்ம ஈஸியாக போயிடலாம், ஆனால் இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக போக முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய அழைப்பு இருந்தால் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. அதனால சரி, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். வந்த உடனே கொஞ்சம் நேரம் கடலில் வந்து காலெல்லாம் நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே நாங்கள் மணல் கிட்ட உட்காந்துட்டு, பிள்ளைங்க வந்து வீடு கட்டி விளாண்டுட்டு இருந்தாங்களா, சரி அவங்க வீடு கட்டட்டும் விளாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விட்டாச்சுங்க. ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலலாம் கடற்கரையெல்லாம் கிடையாது. அதனால இங்கே வந்தோடனே எங்கள் பொண்ணு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிச்சு. கடலுடைய சத்தத்தை கேளுங்க, கேட்கும்போது முருகர் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்து வந்திருக்கா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும்போது சத்தம்லாம் கேட்கும். சரி. எந்த சீட்டா? சீட்டா இல்ல. இது வந்து தண்ணி போடும். வீட்ல பையன் போட்டா தண்ணி போடும். உங்க ஃபிளாட்டால தான் முருகர் இருக்கிற வீடு இருக்கணும். இருந்து. ஐயோ ஃபிளாட் வந்து ஃபிளாட்டா இருப்பா. முருகா எல்லாம் படிச்சாச்சு, அவ்வளோதான். இங்கெல்லாம் டயரா அப்படியே உண்மையிலே இந்த கடற்கரையில் கிட்ட நிற்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் ரொம்ப அமைதியாகவும்
ரொம்ப சந்தோஷமாகவும் எனக்கு வந்து ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா இந்த வருஷத்துலே நான் இதோட 3வது தடவை வந்து திருச்செந்தூர் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு என்னோடய சந்தோஷத்தை வந்து வார்த்தையால் சொல்லவே முடியல. அந்தளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ மக்களே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்குமே முருகருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும். நீங்கள் எத்தனை தடவை திருச்செந்தூர் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிற வீடியோ தான் அடுத்து வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.